நாம் நல்ல வழியில் வாழ்வதால் நமக்கு பரலோகில் ஆசீர்வாதங்கள், வரங்கள், சக்திகள், ஆற்றல்கள் கிடைப்பதை பற்றி திருவெளிப்பாடு 1, 2, 3 அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் காண்போம். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். இதுதான் வாழ்வு தரும் மரத்தினுடைய கனி. நல்ல வழியில் வாழ்பவருக்கு இதை உண்ண கொடுப்பதாக தூய ஆவியார் சொல்கிறார். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். வெற்றி பெறுவோரை இரண்டாவது சாவு தீண்டவே தீண்டாது. இங்கே இரண்டாவது இந்த மரணமானது, அதாவது இறந்து உயிர் தெழுந்த பிறகு மறுபடியும் சாவானது அவர்களுக்கு கிடையாது. இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக சொல்கிறார். கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவை வெற்றி பெறுவோருக்கு அளிப்பேன். வெள்ளைக்கல் ஒன்றையும் அவர்களுக்கு கொடுப்பேன். அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பெறுபவரே அன்றி வேறு யாரும் அப்பெயரை அறியார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பின்பு என் தந்தையிடமிருந்து நான் அதிகாரம் பெற்றிருப்பது போல வெற்றி பெறுவோருக்கு என் செயல்களை இறுதி வரை செய்வோருக்கும் வேற்றினத்தார் மீது அதிகாரம் அளிப்பேன். அவர்கள் வேற்றினத்தார் இருப்புக்கோளால் நடத்துவார்கள், குயவர்களத்தைப் போல நொறுக்குவார்கள். விடிவெள்ளியையும் அவர்களுக்கு கொடுப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதாக தூய ஆவியார் சொல்கிறார். வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்செவிகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இவ்வாறாக வாழ்வின் நூலிலிருந்து அவர்கள் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் என்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக சொல்கிறார். வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலில் தூணாக நாட்டுவேன். அவர்கள் அதை விட்டு ஒரு பொழுதும் நீங்க மாட்டார்கள். என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரையும், அதாவது என் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகின்ற புதிய எருசலேமின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன். கேட்க செவி உடையோர் திருச்செவிகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதாக தூய ஆவியார் சொல்கிறார். இதில் நம் நன்கு கவனிக்க வேண்டியது, வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிற அந்த புதிய நகரம், அதாவது எருசலேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிற அந்த புதிய நகரம் பெயரையும் என் புதிய பெயரையும், அப்படி என்றால் முதலாம் வருகையிலே அவர் இயேசு என்ற பெயரில்தான் அவர் பிரபலமாயிருக்கிறார். இப்போ வரப்போகின்ற இந்த வருகையிலே அவருக்கு வேறு ஏதோ ஒரு பெயர் இருக்கிறது போன்றுதான் என் புதிய பெயரை அவர்கள் மீது பொறிப்பேன் என்று அவர் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார்.
வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூயாவியார் கூறுவதை கேட்கட்டும். இவ்வாறான ஆசீர்வாதங்களை நல்ல வழியில் வாழ்வோருக்கு தூயாவியார் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.